கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு ஆழ்வார்பேட்டை முகாம் அலுவலகத்துல நேர்ல அழைத்து விருந்தளித்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். எதற்காக இந்த விருந்து? இந்த கூட்டணி கட்சி தலைவர்களோடு முதலமைச்சர் முக்கியமான ஆலோசனையிலும் ஈடுபட்டார். என்னென்ன ஆலோசனை அப்படின்னா, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை திருமண நாளை கொண்டாடுகிறார். திருமண நாளை ஒட்டிதான் திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்த 10 கூட்டணி கட்சி தலைவர்களை முகாம் அலுவலகத்துக்கு அழைத்து விருந்து கொடுத்திருக்கிறார். இந்த விருந்துல மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, கம்யூனிஸ்ட் கட்சிகளின் மாநில செயலாளரான சண்முகம், முத்தரசன் உள்ளிட்டோர் பங்கேற்றாங்க. அதே மாதிரி மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் ஜவாஹிருல்லா உள்ளிட்ட திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய 10 முக்கியமான தலைவர்கள் இந்த சந்திப்பின் போது இடம்பெற்றிருக்கிறார்கள். விருந்து மட்டும் இல்லாம தேர்தல் சம்பந்தமாகவும் முக்கியமான ஆலோசனை இதுல நடைபெற்றிருக்கு. குறிப்பா திமுக கூட்டணியில புதிய கட்சிகள் எந்தெந்த கட்சிகளை எல்லாம் கூட்டணிக்கு புதிதாக அழைக்கலாம் அப்படின்னு 2026 சட்டமன்ற தேர்தல் சம்பந்தமா முதலமைச்சர் தலைமையில ஒரு முக்கிய ஆலோசனை இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது. அதே மாதிரி துணை ஜனாதிபதி தேர்தல் ஏற்கனவே பாஜக கூட்டணி வேட்பாளரா சி.பி. ராதாகிருஷ்ணன் களமிறங்குகிறார். அதே மாதிரி இந்தியா கூட்டணி சார்பில் முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதி சுதர்சனன் ரெட்டிய களமிறங்காங்க. எனவே இந்த துணை ஜனாதிபதி வேட்பாளர் தேர்தலில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் எல்லாருமே ஒருங்கிணைஞ்சு தேர்தலை சந்திக்கணும், இந்தியா கூட்டணியின் வேட்பாளருக்கு ஒருமித்த கருத்தோடு வாக்களிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையும் இந்த கூட்டத்தில் நடைபெற்றிருக்கு. இப்படியாகத்தான் முதலமைச்சர் திருமண நாளை ஒட்டி விருந்தளித்ததோடு முக்கியமான ஆலோசனையிலும் ஈடுபட்டிருக்கிறார்.